மணவாளனாக வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான், ஆபேலோ மந்தையை மேய்க்கிறவனானான். மந்தைனா குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 ஆடுகளாவது இருக்கணும். அவ்வளவு இருக்கிறதுக்கு பேர் தான் மந்தை. அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவன் உருவாக்குறான்னா அவனுக்கு வயசு என்ன இருந்திருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 35-40 வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் காயினும் தன்னிச்சையாக ஒரு விவசாய தொழிலை செய்கிறான்னா அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும். அந்த வயசு என்னவாக இருக்கும்? அவருக்கும் 40 வயசுக்கு கூட இருக்கலாம், 40 வயசுக்குள்ளே கூட இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே தகுதியான வயசுக்குள்ளவங்க. இப்போ காயினும் ஆபேலும் தான் ஆதாமுக்கு பிள்ளைகளாக வேதத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடப்பட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசு 35 வயசு வைங்களேன். இந்த 35 வயசு வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சா? கண்டிப்பாக குழந்தை இருந்துச்சு. பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அது வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 930 வருஷத்தில் ஆதாம் மரணம் அடைகிறாரு. ஆனால் அதுக்கிடையில் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு வேத வசனம் இருக்குது. எவ்வளோ குழந்தைகள் இருந்துச்சு, எவ்வளோ பெண்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தெரியாது. அவருடைய பெயர்களையும் எழுதப்படவில்லை. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பெண் குழந்தை இருந்திருக்கலாம். ஏன்னா காயின் கடைசியில் தன் மனைவியை அறிந்தான் இருக்கு. தேவனை விட்டு தூரம் அவரை அனுப்பிவிட போகும்போது அவன் போய் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அந்த மனைவி எங்கேருந்து வந்தாங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். இப்போ இந்த 35 வயசு 40 வயசு வரைக்கும் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்க எப்படி காணிக்கையை கொண்டு வரணும், தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏவுதல் இவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதிலிருந்து அவர்கள் இப்போ தன்னிச்சையாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாழும்போது தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்கார். தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் 4:1 ஏவாள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா தேவன் மேலே விசுவாசத்தோடு சொல்கிறார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 25வது வசனத்தை பாருங்களேன். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். தேவன் வேற ஒரு புத்திரனை கொடுத்தார். அந்த ஏவாள் அங்கே விசுவாசமாக சொல்கிறாங்க தேவன் மேலே. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 4:14 பாருங்களேன். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். யார்? காயின் சொல்கிறான். தேவன் அவனை துரத்தி விடுறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பேன். அப்போ இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருக்கான்?
தேவனுடைய சமூகத்துக்குள்ளே தான் அவங்க நடந்திருக்காங்க. தேவனுடைய ஒரு கண்காணிப்புக்குள்ளே தான் அவங்க எல்லோரும் வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நானே உமது சமூகத்தை விட்டு என்னை தூரமாக துரத்தி விடுறீங்கன்னு சொல்கிறான். இப்போ இதிலிருந்து என்னென்னா, தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தியிருக்கார். இப்படி நடத்தின காரியத்தில் ஆதாமும் ஏவாளும் இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அவருடைய நல்ல செய்திகளை, நல்ல நன்மைகளை, நாங்கள் எப்படி இருந்தோம், யாரால் படைக்கப்பட்டோம், நாங்கள் எப்படி அந்த தோட்டத்துக்குள்ள அவ்வளோ செழிப்பாக இருந்தோம், தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், அந்த கட்டளையை நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டோம், அதனால் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு நம்ம துரத்திட்டார், நம்ம திரும்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போக முடியாது, நாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறார் அப்படின்ற விசுவாச செய்திகளையெல்லாம் அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வந்ததுனால தான் இவங்க காணிக்கை கொடுக்கணுன்ற ஒரு ஏவுதலுக்குள்ளே வந்திருக்காங்க. முதலாவது காணிக்கை கொடுத்தது யார்? காயின். இரண்டாவது ஆபேல் கொடுக்குறாரு. இப்போ காயின் என்ன செய்கிறாருன்னா, விவசாயம் பண்ணுறது தொழிலை செய்கிறதுனால விவசாயத்தில் வர்ற கனிகள், பழங்கள், காய்கறிகள் இவைகளை காணிக்கையாக கொடுத்துருக்கலாம். அதைத்தான் அவன் கொடுத்தான்னு இருக்குது. ஆனால் ஆபேலோ மந்தை மேய்க்கிறவனான இருக்கிறதுனால ஆடுகளை கொண்டாந்து பலியாக கொடுத்துருக்கான், காணிக்கையாக கொடுத்துருக்கான். இப்போ ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம் பார்க்கணும்னா, காயின் ரெண்டு பேருமே ஒரு கிரியை செய்கிறாங்க. காணிக்கை கொடுக்கறது ஒரு கிரியை. இப்போ ஆபேல் எப்படி கொள்கிறான்னா, தலையீற்ற கொடுக்குறான். ஒரு ஆடு வளர்ந்து முதலாவது போடுற குட்டி தலையீற்று செலக்ட் பண்ணுறான். அதுபோக அந்த குட்டிகளில் குறையில்லாதது, பழுதற்றது, அப்படி ஒரு குட்டிகளையும் கொழுமையானது, இப்படி ஒரு குட்டியை அவன் தேர்ந்தெடுக்கிறான். இப்படி ஆபேல் அந்த கிரியையில் நற்கிரியாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி காமிக்கிறேன்னா, ஆபேலுடைய கிரியை நற்கிரியாக இருக்குது, காயினுடைய கிரியை அது துர்க்கிரின்னு சொல்லாட்டாலும் அந்த இடத்துல அது துர்க்கிரி மாதிரி தான் நமக்கு அது காமிக்கப்படுகிறது. இப்போ இதில் ஏன் காயினை ஆபேலையும் தேவன் ஏற்றுக்கொண்டார், அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். ஏன் காயினையும் ஏற்றுக்கொள்ளலை, அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் நற்கிரியை செஞ்சதுனால அல்ல. இதுக்கு ஒரு விடை இருக்குது. நம்ம அந்த வசனத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். வசனத்தை திரும்ப பாருங்களேன். விசுவாசத்தினாலே ஆபேல் எப்படி காணிக்கை கொடுத்தானா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனை குறித்து இவங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லேருந்து ஆபேல் தேவன் மேலே விசுவாசம் வச்சுருக்கான், காயின் தேவன் மேலே விசுவாசம் வைக்கலை. இப்போ விசுவாசம் வச்சு காணிக்கை கொடுத்ததுனால தான் தேவன் முதலாவது விசுவாசித்ததுனால ஆபேலை ஏற்றுக்கொண்டார். திரும்ப அவனுடைய விசுவாசித்ததுனால தான் தேவனுக்கு நல்ல விதமான கிரியை செஞ்சான், பழுதற்றது, முதன்மையானது, அப்படி ஒரு காணிக்கையை அவன் செலக்ட் பண்ணுறான், நல்ல கிரியை செய்கிறான். தேவனுக்கு நல்லது செய்யணும், முதன்மையானதை செய்யணும் அப்படின்னு அவன் விரும்பி நல்ல கிரியை செய்கிறான். காயினும் விசுவாசிக்கலை, தேவனை விசுவாசிக்கலை. விசுவாசிக்காதனால அவனுடைய காணிக்கையும் அப்படித்தான் இருந்திருக்கும். அதனால் முதலாவது விசுவாசிக்கிறதுனால காயினையும் தேவன் ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கிறதுனால அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ விசுவாசித்ததுனால தான் முதலாவது காயினை ஏற்றுக்கொள்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு வசனம் இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நான் அப்படியே மாற்றியும் சொல்கிறேன். விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்தது. ரெண்டு விதமாக நம்ம பார்த்துக்கலாம். அதில் இப்போ இங்கே இடத்துல என்ன நடந்திருக்கு, ஆபேல் விசுவாசத்தோடு கிரியை செஞ்சான், அதனால் தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினோ கிரியை செஞ்சான், விசுவாசம் இல்லை, அதனால் அவனை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்ம தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் நம்மளிடத்துல கிரியை இருக்கா, நற்கிரியைகள் இருக்கா? அப்படி இருந்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார்.
இப்போ நம்மள்ட்ட விசுவாசம் கிரியையெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லை. அப்போ அதையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம், சபையில் இருக்கோம், தேவனுக்கு எவ்வளோ நற்செயல்களை செய்கிறோம், சபையிலே ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறோம், சமையல் செய்கிறோம், சபையினுடைய கூட்டுதல் பெருக்குதல் எல்லா வேலைகளையும் செய்கிறோம், ரகசியமாக பாத்ரூமுக்கு கூட கழுவுறோம். ஆனால் நம்மள்ட்ட அவ்வளோ கிரியெல்லாம் செய்கிறோம், வெளியில் தான தர்மம் பண்ணுறோம், எவ்வளோ நன்மைகளை செய்கிறோம், ஓடி ஓடி சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் உழைக்கிறோம். எல்லாம் செஞ்சாலும் அதை விசுவாசத்தோடு செய்கிறோமா? நம்ம ரகசியத்தில் ஒரு வேலையை செஞ்சால் கூட விசுவாசம் இல்லாமல் செஞ்சு அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த வேலையை செஞ்சு விசுவாசத்தோடு செஞ்சால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களுடைய வேலையை ஏற்றுக்கொள்வார். இப்போ நீங்கள் நிறைய விசுவாசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எந்த நற்கிரியிலும் உங்கள்கிட்ட இல்லை, எந்த நற்செயலும் உங்கள்கிட்ட செய்யலை. அப்படி இருந்தால் கூட அதுவும் வேஸ்ட்டு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த மாதிரி அந்த மாதிரியும் நம்ம இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, கிரியையும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். இரண்டுமே கலந்து இருந்தால் தான். இப்போ நாம் விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட நற்கிரியைகள் இருக்கணும். நற்கிரியைகள் இருந்தால் தான் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நிலைநாட்ட முடியும். கிரியையோடு இருக்கிற விசுவாசம் தான் உயிருள்ள விசுவாசம். இந்த உயிருள்ள விசுவாசத்துக்கு நாம் நடக்கிறதுக்கு புத்தியுள்ளவர்களாக இருந்து அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த கிரியைகளை நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆமென்.